ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முட்டை போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 கரண்டி கடலை மாவு எடுத்திருக்கேன். இதோடு சேர்த்து கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர், கரம் மசாலா, தூள் உப்பு, கொஞ்சோண்டு கேசரி பவுடர், கொஞ்சோண்டு தனி மிளகாய் தூள் சேர்த்து ஃபுல்லாக நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஒரு இட்லி மாவு பார்த்துக்கு வந்தால் கூட போதும். ஸோ அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த காமத்துக்கு அந்தளவுக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போதும். உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு இப்போ நான் ஒரு 3 முட்டை மட்டும் நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இதை முட்டை நான் இப்போ பொரிச்சு எடுக்க போகிறேன். இது வந்து தோல் வச்சு வச்சுக்கலாம். நான் 3 முட்டையுமே வந்துட்டு 2 பீஸாக வெட்டிக்கிறேன். முழு முட்டையாக போட போகிறதில்ல. முழு முட்டையாக போட்டால் சம்டைம்ஸ் அது அப்படியே எண்ணெயில் போட்டோடனே வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நான் பாதி முட்டை தான் வெட்டி வச்சுருக்கேன். ஸோ அப்படியே பொரிச்சுக்கலாம். இப்போ எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சுக்கலாம். ஒவ்வொரு முட்டை போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். இது செய்கிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸி செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் ஒரு சைடு வெந்துட்டு அதுக்கப்புறம் பரட்டி விட்டுடலாம். இன்னொரு சைடு வந்துட்டு 2 நிமிஷம் வெந்தாலே கரெக்டாக இருக்கும். ரொம்ப நேரம் வேக வைக்கணும் இல்லை. வேக வச்சோன்னா கீழே கதுற மாதிரி ஆகி போயிடும். இப்போ எல்லாம் மட்டும் நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு கொஞ்சம் நான் சாட் மசாலா தூவி விட்டுட்டு இந்த இதில் வந்துட்டு எனக்கு சாஸை சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து சாஸ் தொட்டுக்கிட்டு இப்போ சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.